ஹலோ எவ்ரிவான், உங்களை இந்த வீடியோவில் இன்னைக்கு மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருடா, பேசிட்டு தானே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஆகஸ்ட் 15th அன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் உனக்கு தெரியவே தெரியாதா? ஆகஸ்ட் 15th எங்கள் தாத்தாவோட பர்த்டேவா? உங்கள் தாத்தாவோட பர்த்டே எல்லாம் கிடையாதுடா. ஆகஸ்ட் 15th வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குறியா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15th அன்னைக்கு உங்களை இந்த வீடியோ மூலமா மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ஐயோ, நீ என்ன பேச விடுறா. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் சந்திச்சது. ஒரு ஜோம் பண்ணலாமா? வேணாம், நானே பண்றேன். எல்லாம் கண்ணை மூடுங்க. உன்னால கண்ணை மூட முடியாது, உன்னை இப்படிதான் படைச்சிருக்கிறாங்க. அதனால நீ அப்படியே இரு. எல்லாம் கண்ணை மூடலாமா? அன்பன இருந்த ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. இந்த வேலையில எங்களோட பேசுங்க, எங்களோட உருவாடுங்க. அப்பா, இந்த நேரம் எங்க எல்லாருக்கும் பிரோஜனமா இருக்கட்டும். பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும், அந்த ஒரு டிவியில பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அப்பா, என் நாமத்தை உயர்த்த நீங்க பேசுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு ஒரு டவுட். என்னடா எதுக்கு நீங்க கூப்பிட்டுருக்கீங்க? உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணதான்டா. என்ன டாபிக்? ஃபைட்டு. ஃபைட்டா? ஐயோ, எனக்கு அதுக்கு ஆகவே ஆகாதுங்க. ஏன்டா? ஃபைட்டை பத்திலே ஓடி போயிடுவேன். ஃபைட்டை பார்த்தாலே ஓடி போயிடுவியா? இல்லை, உண்மையாதான். நிறைய பேருக்கு சண்டை காட்சிகளை பார்த்தாலே, ஏதோ ரோட்ல யாராவது சண்டை போட்டாலும் சரி, இல்லை வீட்டில் யாராவது சண்டை போட்டாலும் சரி, ஒரு பயம் வந்துடும் சட்டுன்ட்டு. பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கிருந்து தூரமா நிற்பாங்க. அதை பத்தி தான் பேச போறோம். என்ன சொல்றீங்க? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, நான் வீட்டை காட்டா. பயப்படலாம், பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபைட்டை பத்தி. நீங்க ஒரு வீடியோ எடுத்தீங்களா? என்ன ஆச்சு? என்ன வீடியோ? அதானே அந்த அண்ணா அக்கா. ஓ, அதுவா? சரி, நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம இந்த ஃபைட்டை குறித்து டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படிலாம், இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாது, நான் எல்லாமே காமிக்கவும் முடியாதுல்ல வீடியோல. அதனால ஒரு சில சின்ன சின்ன ஃபைட்ஸ், எங்கெல்லாம் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு வரலாமா? அண்ணே, நானும் பார்க்கட்டுமா? நீயும் பாடுற, வேணாம்னு சொல்லு. நானும் பார்க்க போறேன். கட்டுரை என்ன கலர் அடிக்க போற நீ? நான் வந்து black color போடுறேன். black கலரா? இதற்கு black கலர் இருக்கு. ஒழுங்கா அடிக்கணும், உள்ளுக்குள்ளார ஒழுங்கா அடிக்கணும், சரியா? வெளியெல்லாம் அடிக்கணும். பாட்டி கலர் நீ அடி, நீ அடி, ஒழுங்கா அடி. ஒழுங்காதான் அடிக்கிற பாட்டி. என்னத்த ஒழுங்கா அடிக்கிற? அப்படி அடி, அப்பதான் நீட்டா இருக்கும். பாட்டி அப்படிதான் அடிப்பேன். அப்படிதான் அடிப்பியா? சரி, பரவாயில்ல. அந்த பாரு, வெளியே வந்துச்சு. ஒழுங்கா பத்திரம். நீட்டாடி, நீட்டாடி. இப்படி அடி அம்மா, நீளமாடி. அடிக்கிற பாட்டி. ஐயோ, ஒன்னும் சொல்லக்கூடாது விட. ஆமா, அப்படிதான். பாருங்க, அடிக்க மாட்டேன். அது மெல்லதான் அடிக்கணும். நீ இழுத்துனேனா வராது பாட்டி. கல்லு அடிச்சாடா பாட்டி. சரி சரி சரி, கரெக்டா நீட்டாடி. அதான் நீட்டாடா அடிக்கிறல. ஐயோம்மா, எல்லாத்துக்கும் ஒரு பதில். ஐயோ, இது என்னது? நல்லாவே இல்லை. இது என்னது? ஐயா, என்னது? நல்லா அடி, ஒழுங்காவே அடிக்கல. நல்லா அடிக்கல, ஒழுங்கா அடி. நல்லாவே இல்ல பூ. பாட்டி என்ன பாட்டி நீங்க? சரி சரி, ஒழுங்காதான் அடிக்க. சரி சரி சரி, அடி, சத்தம் போடாம அடி. நல்லா அடிச்சிடலாம் பாட்டி. நல்லா சொல்லிட்டு போங்க, நான் போறேன். ஐயோ, போகாத.
சூசன், ஏன் சூசன் இப்படி பண்ற? தோச்ச துணி அப்படியே கிடக்குது. எல்லாம் அங்கங்க போட்ட பொருள் போட்ட மாதிரியே வச்சிருக்க. ஏதாச்சும் செய்யலாம்ல. பெரிய பிள்ளை தானே நீ, வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை தானே நீ, செய்ய வேற யார் செய்வாங்க? இந்த பாரு சோஃபா பாரு எப்படி வச்சிருக்கேன்னு. படிக்கிறியா? புக்ஸ் எல்லாம் எடுத்து வை முதல்ல. அந்த பழக்கத்துக்கு வா. எப்ப பார்த்தாலும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது, போனை பாக்குறது, இதே வேலையை போச்சு உனக்கு. சும்மா ஏதாவது நான் என்னன்றீங்க, எடுத்து வைக்க தானே போறேன். வீடு தானே இது. யாராவது வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தா டக்குன்னு எடுத்து வச்சு வேற டைம் வேலை செய்யறதுக்கு பேர் வேலையா? இவ்வளவு கத்துறீங்க, சும்மா தானே உட்காந்துருக்கான். அவன் சின்ன பையன். அவனை கடைக்கு போக சொன்னா கடைக்கு போவான். வீட்டுல உட்கார்ந்து வீட்டு வேலை செய்ய சொன்னா அவன் எப்படி செய்ய? நான் செஞ்சா என்ன ஆயிடுமா இப்போ? அவன் சின்ன பையன், அவனை செய்ய மாட்டான். நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன் சார். என்ன வெறுப்பேத்தாம ஒழுங்கா என்ன இருந்தேன். டென்ஷன் உனக்கு? வர வழியில ஒரு பைக் பிரச்சனை ஆயிடுச்சு. அறிவியல பார்த்தா அப்படிதான் வருது. நீ இப்படிதான் வருவியா? பாத்தா நீ பாட்டு வர மாட்டே, நீதான் வந்து நிச்சனா நீதான் நிச்ச நான் வேண்டாம் இருக்கணும். வண்டி நீதான் பார்த்து வரணும். நம்பர் பிளேட் வர வந்துச்சு பாரு, நம்பர் பிளேட் வந்துச்சு பாரு. சரி, வண்டிக்கு எத்தனை விட்டு சொல்றான். ஆண்டி, உங்களுக்கு அறிவு இல்ல? எத்தனை நிமிஷம் ஆச்சு? எத்தனை வாட்டி சொல்லுது எங்க வீட்டுக்கு எதிர்க்க சிற்ப வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு? அம்மா, அது எங்க வீட்டு செருப்பிலம்மா, உங்க வீட்டு செருப்பிலாமா? உங்க செருப்பு என்ன உங்க வீட்டு செருப்பு எங்க வீட்டு செருப்பு? எனக்கு புரியல. சொல்றேன்ல நானு, சும்மா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க இங்க வைக்கிறதே இல்லம்மா. காலிங்க இதெல்லாம் டென்ஷன் பண்றீங்க. ஏன் ஆண்டி, ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க முடியாதா உங்களால? இனிமே இந்த மாதிரி செருப்பெல்லாம் வச்சீங்கன்னா உங்க வீட்டு ஹால்ல வந்து என் செருப்பெல்லாம் கட்டி வைப்பேன். ரொம்ப கோவமா பேசாதம்மா. இங்க நாங்க நான் கோவமா பேசுறேன்னா? எத்தனை நாள் சொல்றது உங்களுக்கு? ஒரு வாட்டி சொன்னா நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. ஆனா நீங்க சொன்னது நாங்க வைக்கிறதே இல்லம்மா. ஆண்டி, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அடுத்த வாட்டி உங்க செருப்பு எங்க வீட்டு வெளியில இருந்துச்சுன்னு வைங்க, இப்போ நடக்குதே வேற. எல்லாரும் என் வாய் பார்த்துக்காங்களா? ஆமா, கேமரா முன்னாடி வாய் ஆன்னு பொழந்துட்டு போயிருந்தா பார்க்காம என்ன பண்ணுவாங்க? ஐயோ அச்சிங்கமா இருக்குங்க. சரி விடு, என்ன பண்றது, அவங்க பார்த்துட்டாங்க. இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாங்க சண்டை வீடியோ கூட பார்த்தாங்க. ஆமா ஆமா, பாத்தீங்களா எப்படி எல்லாம் சண்டை போடுறாங்க? பாத்தீங்களா அண்ணன், அந்த அண்ணன் பாத்தீங்களா? எந்த அண்ணனா? அதான் பைக் பைக் பைக். ஓ பைக் அண்ணா. ஆமா, அவரு பாரு, அவரு தப்பா திரும்பிட்டாரு. இந்த பக்கமே பார்த்துட்டு இந்த பக்கம் வண்டி வரதை பார்க்காம திரும்பிட்டு அவரு கூட சண்டை போட்டு ரோட்ல அடித்தடி சண்டை. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்கா, இது நிறைய இடத்துல நடக்கிறது தாங்க, இயல்பான ஒரு விஷயம் தான். இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒண்ணு நம்ம வீட்டு வாசல்ல பைக்கை விட்டுருவாங்க, இல்ல காரை விட்டுருவாங்க, இல்ல வாய் விட்டுருவாங்க. தேவையில்லாம வாய் விடுவாங்க, சண்டை போடுவாங்க. ஐயோ, அதை தான் நான் சொல்ல வர, கொஞ்சம் கவனிடா. வேற என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா? செருப்பு. அவங்க அதாவது நெய்பர்ஹுட் தான், அதாவது அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. இங்க அவங்க வீட்டுல வாசல்ல அந்த அக்கா வீட்டு செருப்பை வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன சண்டை, என்ன பேச்சு. பார்க்க சின்ன பொண்ணா இருக்காங்க, ஆனா அவங்க பேச்ச பாத்தீங்க ஆமா என்ன கிளிக்கிறாங்க. ஆமா. அப்புறம் இந்த தண்ணி குடிக்கிற இடம் பாத்தீங்களா? அந்த தண்ணி குடிக்கிற பைப்பு கிட்ட போய் தண்ணி குடிக்கும் போது சண்டை போடுறது, ரேஷன் கடையில லைன்ல நிக்கும் போது சண்டை போடுறது, ஸ்கூல்ல எதுக்குடா நிறைய பேரண்ட்ஸ் கூட சண்டை போடுவாங்க. எதுக்குடா ரொம்ப நேரம் நின்று அப்ளிகேஷன் வாங்கணும்னா சண்டை போடுவாங்க. ரொம்ப நேரம் நின்று அப்ளிகேஷன் வாங்கணும்னா சண்டை போடுவாங்க. என்னடா நிறைய வந்து அப்படியே ரொம்ப நேரம் நின்றுச்சுன்னா? ஆமா, டோல் பிளாசால பாத்தீங்கன்னா இவங்க போற லைன் மட்டும் ரொம்ப நேரம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி எந்த வண்டினால நிக்குதோ அந்த வண்டிக்காரனை கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஹார்ன் பண்ணுவாங்க, ஹார்ன் அடிப்பாங்க. என்னடா புதுசா இருக்கு சட்டம், ஹார்ன் சத்தங்க. இன்னொரு கூட இருக்குடா, ஹார்ன் சத்தம் பேன் பேன் எதுவும் வரும். ஐயோ உங்களுக்கு தான் சொல்ல வாங்க. சரி சரி, அப்ப அப்படி சண்டை போடுவாங்க. வேற இன்னும் 2 விஷயம் இந்த வீடியோ பாத்தீங்களா? என்னடா 2 விஷயம்? அவங்களே சொல்றாங்க. ஆமா 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 ஆமா, அந்த குட்டி பாப்பா நம்ம அப்புறமா வரணும். அதுக்கு முன்னாடி வீட்டு நடந்த கதையை பாத்தீங்களா? என்னமா இருக்குது பாருங்க. அந்த அக்கா இந்த துவைச்ச துணியை மடிக்கல, அம்மா தான் துவைக்க போடுறாங்க. அட்லீஸ்ட் இந்த துவைச்ச துணியை மடிக்கலாம்ல, மடிக்கலன்னு அம்மா திட்டினதுக்கு அம்மா கிட்ட சண்டை போடுறது. இதுல வேற தம்பி செய்ய மாட்டானா? சரி, அதுக்காக ஆம்பளை பசங்க வீட்டுல வேலை செய்யக்கூடாதுலாம் கிடையாதுங்க. ஆம்பளை பசங்க வீட்டுல வேலை செய்யணும். நீங்க படிச்சா மாத்திரம் அமைக்கிறீங்க.
அக்கா வளர்க்க மாட்டாங்களே. அவன் சும்மா சொல்றான், அக்கா தான் வளர்க்க. ஐயோ நீங்க தான் சமைக்கிறீங்க. இவன் தான் சமைக்கிறான். சரி, அக்கா தான் சமைக்கிறாங்க. ஐயோ சின்ன சொல்லாதீங்க. அவன் சொல்றது தப்பாதி. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஐயோ ஐயோ பாவனிங்க. டேய், உன்னை வச்சுக்கிட்டா என் சீக்கிரட்லாம் நீ வெளில சொல்லி போல. அமைதியா இரு. நீங்க வெளியில சொல்லாம இருந்தாலே சரிதான். நான் எப்படா சொன்னேன், நீ தாண்டா சொல்லி மாட்டி விட்டுட்டேன். சரி சரி. அப்புறம் அதனால பாருங்க, வீட்டில் ஆம்பளை பசங்க வேலை செய்யக்கூடாது நான் ஒரு சில அப்பா அம்மா சொல்றது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இதனால தான் தேவையில்லா சண்டை வருது. இதனால தான் சகோதர சகோதரி மத்தியில தேவையில்லாம சண்டைகள் வருது. முதல்ல பெற்றோர் இதை மாத்தணும். எல்லாரும் வீட்டுல ஈக்குவல் தான். ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஈக்குவலா தான் படைச்சிருக்காரு. புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நான் வந்திருக்கேன், சும்மா இருக்கும். அவரு வெளியில இருக்க டென்ஷனை வீட்டுல காமிக்கிறாப்ல. இதே மாதிரி தான் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில கூட பாருங்களேன். ஹஸ்பண்ட் வெளியில இருக்க டென்ஷனை வீட்டுல காமிக்கிறது. வீட்டுல இருக்க டென்ஷனை, அதாவது ஒருவேளை மாமியார் மருமக்குள்ள, இல்ல மாமனார் மருமக்குள்ள ஏதாவது சண்டை, இல்ல அந்த சிஸ்டர் இன் லாஸ்குள்ள ஏதாவது சண்டை, அந்த மாதிரி பிரதர் இன் லாஸ்குள்ள ஏதாவது சண்டை இருந்துச்சுன்னா அந்த சண்டையை அந்த பிரச்சனையை அவங்க யார்கிட்ட காமிப்பாங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட காமிப்பாங்க, இல்ல பிள்ளைங்கிட்ட காமிப்பாங்க. ஒரு சில பிள்ளைங்கிட்ட காமிக்கிறது நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற என்ன ஆச்சு இருடா சொல்றேன். அப்புறம் பாத்தீங்களா அந்த குட்டி பொண்ணு பண்ண வேலையை பாத்தீங்களா, அவங்க பாட்டி என்ன பண்றாங்க, அவனை ஒழுங்கா வரேன் தானே சொன்னாங்க, தப்பாக சொல்ல. இந்த சின்ன வயசுல பாருங்க அதுக்கு என்ன கோவம், பாட்டியா பாட்டியா பாட்டியா. இது நிறைய குட்டி பசங்க, நிறைய குட்டி பசங்க ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட கூட சண்டை போடுறாங்க. டீச்சர் கிட்ட சண்டை போடுறாங்களா? ஒரு குட்டி பொண்ணு சொல்லிச்சு அவங்க டீச்சர் கிட்ட, இரு போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்றேன். எதுக்கிட்ட போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருன்னு சொல்லிச்சு. அவங்க ஹோம்ஒர்க் பண்ணு திட்டினாங்களாம். ஹோம்ஒர்க் பண்ண திட்டினது போலீஸ் கிட்டயா? நல்ல வேறடா நான் டீச்சர் ஆகல. எனக்கு நிறைய டீச்சர்ஸோட நிலைமையா பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது. ஸ்கூல்ல இருக்க பசங்க, என் பேரண்ட்ஸ், பசங்க தப்பு பண்ண திட்டதாங்க செய்வாங்க. இதுக்கு என்னங்க பண்ண முடியும்? என் பிள்ளையார் திட்டணும், என் பிள்ளையார் பனிஷ்மெண்ட் பண்ணா அங்க போய் சண்டை போட்டு இன்னைக்கு நம்மளே நிறைய இடத்துல நம்ம பிள்ளைங்களை நம்மளே கெடுக்குறோங்க. அங்க போய் சண்டை போடுறாங்க. பசங்க டீச்சர்ஸ் முன்னாடி எழுத்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு நம்ம செய்யணும்? ஒருவேளை நம்ம பிள்ளைங்க மேல தப்பு இல்லைன்னா நம்ம போய் கேட்கலாம், அதுல தப்பே கிடையாது. ஆனா ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி செய்யறதுனால தாங்க இன்னைக்கு பிள்ளைங்களும் ஒரு சின்ன ஒரு சண்டையோ, இல்ல சின்ன ஒரு பிரச்சனையோ, இல்ல சின்ன ஒரு ஃபெயிலியரையோ பார்த்தாங்கன்னா வாழ்க்கையில தவறான முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யூ ஷுட் என்கரேஜ் தம். யூ ஷுட் மேக் தம் டு நோ சர்டன் திங்ஸ் இன் தியர் லைஃப். யூ ஷுட் ட்ரெயின் தம். சரிங்களா? ஒருவேளை அது இல்லாத போது நிறைய பசங்க இன்னைக்கு ஃபெயிலியருக்குள்ள போயிடுறாங்க, மனசு உடைஞ்சிடறாங்க, டிப்ரெஷன் ஆயிடுறாங்க, அதனால தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஒருவேளை இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வி ஷுட் டீல் வித் தெம். வி ஷுட் டெல் தெம் வாட் இட் இஸ், ஹவு இட் ஷுட் பி. ஒரு டீச்சர்ஸ் கிட்ட பிரச்சனை, அதை போய் டீல் பண்ணுங்க, பொறுமையா டீல் பண்ணுங்க. சண்டை போடுறதுனால ஒன்னும் நடக்கும் போதுல, சண்டை போறதா நம்ம பேர் தான் கெட்டு போகுது. கரெக்ட் கரெக்ட். ஒருவாட்டி நானு உங்களை கத்துறேன்னா ஒரு அங்கிள் வந்து சொன்னாரு, நீ வசனம்லாம் சொல்லி கொடுக்குற, அதுக்கப்புறம் ஏச பத்திலாம் பேசுற, ஆனா உங்க ராவினா கத்துற, தப்பு தானடா, உன்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ நல்ல பையன் நினைச்சனே. ஓ, நீ நல்ல பையன் நினைச்சனே. நீ இதெல்லாம், அதாவது வசனம்லாம் இவன் சொல்லி கொடுக்கும்போது அவனை நல்ல பையன் நினைச்சிருக்கிறாங்க. அவன் என்னை ஒரு நாள் கத்துனது ஒரு அங்கிள் பார்த்துட்டு இருக்காப்புல. அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, நீ இப்படி சண்டை போறத பார்த்தா நீ நல்ல பையனா கெட்ட பையனான்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீ நிறைய இடத்துல இப்படிதாங்க நம்மளுக்கே நம்ம கேரக்டருக்கு எடுத்துக்கிறோம் சண்டை போறதுனால. ஒருவேளை ஆகஸ்ட் 15 எதுக்கு சண்டை போட்டு என்ன நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம சுபின் கிட்ட கேட்போம். ஆகஸ்ட் 15 என்ன நடந்துச்சு? நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அவங்க பல சண்டைகள் போட்டு, சண்டைனா நீ நினைக்கிற மாதிரி நியாயமான ஒரு சண்டை, சரியா? அநியாயமான சண்டை கிடையாது. இப்ப நம்ம பார்த்த வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அநியாயமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இல்ல. ஒருவேளை அதுக்காக நியாயமா சண்டை போடணுமா அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஒருவேளை நான் சுதந்திரத்தை கொடுத்து பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா அகிம்சை முறையில தான் சண்டை போட்டாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்கணும் நிறைய இடத்துல. they fought in a different way. ஒருவேளை இன்னைக்கு சரி, அது ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவர்களா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? கர்த்தர் நம்மகிட்ட எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறார்? அன்பான வாழ்க்கையை விரும்புகிறாரா, இல்ல சண்டை போடணும் அப்படின்ற ஒரு பாதைக்குள்ள போக சொல்றாரா? ஒருவேளை பைபிள்ல ஒரு சம்பவம், என்ன சம்பவம்? நான் என்ன சொல்றேன், நீ கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கிறியா? நான் அந்த பைபிள்ல இருக்க வசனத்தை அவங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். ஐயோ நானும் கவனிக்கிறேன் ப்ளீஸ். நீ கவனிக்கிறியா? இவனும் கவனிக்கிறாங்க, ஆனாலும் இப்படிதான் பண்ணணும். நான் பாக்கட்டா? எங்க போய் பார்க்க போறேன்? நீங்க அங்க பாத்தீங்கன்னா உன் மூஞ்சே தெரியாது, அங்க உள்ளவங்களுக்கு தாரங்க. ஹலோ. சரி,
நீங்க நியாயாதிபதிகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 3 அதிகாரத்துல நடக்கிற சம்பவத்தை நான் சிம்பிளா சொல்லிடுறேன், சரிங்களா? நியாயாதிபதிகள் புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். ஒரு சண்டைனால இப்போ இதுல என்னன்னா, ஒரு லிவைட், சரிங்களா, அவரோட கான்குபின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஒரு சில பீப்புள்னால அவங்கள வந்து தவறா பயன்படுத்தினால அவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்து போறதுனால என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன பண்றாரு, அந்த 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 ஸ்திரீ ஓட சரீரத்துல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் வெட்டி 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 ஊரெல்லாம் அனுப்பிடுவார். இப்ப பாருங்க, இன்னைக்கு ஹியூமனிட்டியே நிறைய இடத்துல செத்து போய் கிடக்குதுங்க. பிகாஸ் ஆஃப் ஹேட்ரட். ஹியூமனிட்டியே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ நியூஸ் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பேர் மரித்து போறாங்க. அவங்களுடைய மரித்து போறாங்க இந்த சென்ஸ், கொலை செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய சரீரத்துடைய உறுப்புகள் என்ன பண்றாங்கன்னா கட் பண்ணி அப்படி இப்படி ஒரு சூட்கேஸ்ல போடுறது. உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஹியூமனிட்டியே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா கோபம், யார் மேலேயே வர கோபத்துல என்ன ஆகுதுன்னா ஹியூமனிட்டியே போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, இவர் பண்ற ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் மக்கள் மேல ஒரு கோபம் வந்து அவங்க பெஞ்சமின் கோத்திரத்துல உள்ள எல்லாரையும், ஈவன் விமென் எல்லாரையும் கொண்டு போட்டுறாங்க. நீங்க 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 600 மென் தான் இருப்பாங்க. அப்போ 20ஆம் அதிகாரத்துல so that day 46 வசனம், the tribe of Benjamin lost 25,000 strong warriors armed with sword, leaving only 600 men. நீங்க 600 மென் தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேல் மக்கள் அந்த 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 லிவைட் அனுப்புன அந்த அந்த அவர் நடந்த கொடூரமான சம்பவத்தினால அவங்க இன்னும் கோவப்பட்டு பாருங்க. அவர் கொடுமை தான் நடந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கொடுமையில அவர் எப்படி இருந்திருக்கலாம், கடவுளை சார்ந்து இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் எல்லாருக்கும் அனுப்பிட்டாரு. அந்த இப்படி ஒரு சூழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஒரு கோபம் வந்து அவங்க என்ன பண்றாங்க, பெஞ்சமின் கோபத்தை எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்றாங்க. சண்டை ஃபுல்லா ஒண்ணுமே இல்லாம போகுது. இப்போ 21ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, since the women of the tribe of Benjamin are dead, அது வந்து ஒரு வேர்டை மட்டும் நான் வாசிக்கிறேன். 15ஆம் வசனத்துல 21:15. ஒருவேளை யோசிக்கிறேன், எல்லாமே யாருமே விடல இவங்களோட கோபத்தினால. ஏங்க இன்னைக்கு நிறைய இடத்துல we are spoiling our relationship with God, relationship with family members and people just because of our anger, and easily we fight with each other. கோபம் பட்டுன்னு சண்டை போடுறாங்க. என் கிளாஸ்ல கூட ஒரு பையன் என்ன பண்ணா, இன்னொரு பையன் அவனோட பென்சில கீழே தள்ளி விட்டுட்டான். சரி, பென்சில கீழே தள்ளி விட்டான், சரி அதான் தள்ளி விட்டான். சரி வேண்டே தள்ளி விட்டா கூட அதை எடுத்துட்டு மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல. அவங்க என்ன பண்ணா, அவன் பென்சில தள்ளி விட்டான். அப்புறம் ஆச்சு, 2 பேரும் சண்டை போட்டு சட்டையை கிழிச்சுட்டாங்க. ஐயோ, என்ன பென்சில குத்திட்டான். எங்கடா? கையில. ஐயோ, பாருங்க இன்னைக்கு பசங்க மத்தியில எப்படிலாம் சண்டை வருது. ஒருவேளை இப்படிப்பட்ட சண்டைகள்லாம் ஏன் நடக்குது? பசங்க மைண்ட்ல எப்படி போகுதுன்னா, ஒரு சிலர் அந்த WWE பாக்குறது, அப்புறம் அந்த சினிமா காட்சிகள்ல உள்ள சண்டைகளை பாக்குறது. ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஷார்ப்பான எடுத்து குத்துறது வில்லனை. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் கேம்ஸே பாத்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி, ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் அந்த கேம்ஸ் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போங்க. லெட்ஸ் திங்க், சரிங்களா? இந்த சண்டை நிமித்தமா நம்ம ஒண்ணுமே சாதிக்க போறது இல்லை. இன்னும் நான் சொல்றேன், ரெவலேஷன் படி இன்னொன்னு சொல்றேன், இந்த சண்டை போடுறவங்க இல்ல இதெல்லாம் நம்ம கோவப்பட்டு இன்னொருத்தர் ஹர்ட் பண்றவங்கள எப்படி ஆயிடுறோம்னா, அந்த பீஸ்டோட முத்திரையை பெறவங்களா மாறிடுறோம். சரிங்களா? அவன் என்ன பண்றான்னா, சாத்தான் நம்மளமா ஆட்கள், அதாவது கடவுளுக்கு விரோதமா செய்யறோம்ல, நம்ம எல்லாரும் என்ன பண்றான், அவன் பக்கம் சேர்த்துட்டு எதுக்காகனா, ஃபைனலா ஒரு வார் வரப்போகுது, ஆர்மகடான்னு சொல்லி. அந்த இடத்துல நம்மளா நிக்க போறோம். இப்போ உலகப்புறமா இப்ப நீங்க சண்டை போடுறோம், இங்க மனுஷங்களை ஹர்ட் பண்றோம், அது கடவுளை ஹர்ட் பண்ணுது. அந்த விஷயத்த வச்சு நம்ம கண்டிப்பா ஆண்ட சம்மந்தம் இருக்க போதுல பரலோகம் போறது இல்லை. அவன் என்ன பண்ண போறான்னா, கடைசியா ஏசப்பாக்கு அகேன்ஸ்டா நம்மள போர்ல நிக்க வைக்க போறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த கோப சண்டை மாறலன்னா, ஒரு நாள் நமக்கு இயேசுக்கு அகேன்ஸ்டா அங்க வாரியா நிற்போம். யார் டீம்ல? சாத்தான் டீம்ல. அப்போ இந்த சண்டையில எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. ஒருவேளை நம்மளோட சண்டை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, ஆண்டவர் சமூகத்துல முறையிடுறதா இருக்கணும். ஜெபத்துல நமக்காக கர்த்தர் சண்டை போடுவாருங்க. நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ரிஷாலா பௌதரா அவர் யுத்தம் பண்ணுவாருங்க. நிஜமா சொல்றீங்க? ஆமாடா, வசனம் அப்படிதான் சொல்லுது. உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருங்க.
யூ ஜஸ்ட் ஸ்டே காம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்க சண்டை போட்டு ஒன்றும் மாற்ற முடியாது. ஏகப்பட்ட சண்டைகள் நடக்குதுங்க, விதவிதமான சண்டைகள் நடக்குது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில விளையாடுறதுல சண்டை நடக்குது. அப்புறம் இந்த இன்னைக்கு பொலிட்டிக்கலா எத்தனை சண்டை நடக்குதுங்க. சோஷியல் வார் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்க்கும்போது சோஷியல் வார். இவருக்கு சப்போர்ட் பண்றவங்க அவங்களை தாக்கி அவங்க சப்போர்ட் பண்றாங்க, இவங்களை தாக்கி ஊழியக்காரங்க மத்தியிலேங்க. ஊழியக்காரங்களை சப்போர்ட் பண்றவங்களே இந்த ஊழியக்காரன் தப்பா பேச, அந்த ஊழியக்காரன் பீப்புள் ஆர் ஃபைட்டிங். என்ன கிடைக்க போகுதுங்க நமக்கு? என்ன கிடைக்க போகுது? லெட்ஸ் ப்ரே ஃபார் பீஸ். இந்த சண்டைகள்லாம் நம்மளோட கிறிஸ்துவத்தை அழிச்சு கொண்டிருக்கிறது, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்துல நின்று சண்டை போடணும். சாத்தானுக்கு எதிராக, சாத்தான் டீம்ல நின்று ஆண்டவர் எதிராக சண்டை போடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டு நம்மளோட தெளிவா பேசியிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி செபிக்கலாமா? ஆனா நானும் ஜாம் பண்றவங்க கூட நான் சண்டை போடவே கூடாதுன்னு கஷ்டமா இருந்துச்சு. நீங்க சொன்னது கேட்டது. ஆமாடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கே பயமா இருக்கு. நான் சாத்தான் டீம்ல நின்று நல்லா சண்டை போடக்கூடாது. ஏசுப்பா கூட, ஏசுப்பாக்காக நான் நின்று சண்டை போடணும். அதுதான் என் வாழ்க்கையா இருக்கணும். நம்ம எல்லாம் கண்களை மூடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்கா நன்றி. எங்களோட பேசுனீங்க, எங்களோட உறவாடினீங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க பண்ற தவறுகளை மாற்றி போடுங்க. குறிப்பா இந்த சண்டைகளை எங்க வாழ்க்கையில எடுத்து போடுங்க. வேதத்துல பாக்குறோம் ஆண்டவரே, பெஞ்சமின் கோத்திரத்துல எத்தனை பேர் செத்து போனாங்க ஐயா சண்டைகள்னால. ஆண்டவரே, எங்க வாழ்க்கை அப்படி வேணாம்ப்பா. சொந்தக்காரங்க மத்தியில அவ்வளவு சண்டை. எங்க வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டாம்ப்பா. எங்களை மன்னிங்க. இந்த நாள்ல எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்துல விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, கிராஸ் டிவி ஆஸ்வதிங்க, அண்ணாக்கு ஆஸ்வதிங்க, அவருடைய மூலியம் செய்யற ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிங்க. அப்படி மகிமை அவங்க மூலமா வெளிப்படட்டும். தொடர்ந்து எங்களோட பேசுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all. திரும்ப உங்களை மீட் பண்றோம். Bye bye.